கோவை கற்பழிப்பு சம்பவத்தில் காவல்துறை அந்த குற்றவாளிகளை இன்றைக்கி பிடிச்சிருக்கீங்க. அதுவும் சுட்டு பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இங்கே கேள்வி. இதோ இங்கே ஒரு குழந்தைய ரேப் பண்ணிவிட்டு ஒருத்தன் இன்றைக்கி ஃப்ரீயாக ஜாமீனில் சுற்றின்னு இருக்கான்ல, அந்தமாரி சுற்ற விடாமல் அவங்கள அங்கேயே சுட்டு போட்டிருக்கணும். நீங்கள் பரவாயில்ல, இப்போ சுடுற அளவுக்கு கடுமையாக்கி இருக்கீங்கன்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நேற்று வரைக்கும் ஒரு பொண்ணு தனியாக போனால் பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தது. இன்றைக்கி ஒரு ஆண் துணையோடு இருக்கும்போதே அவனை அடித்து போட்டு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுற அளவுக்கு துணிவு அதிகமாக இருக்குன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க மேலே ரேப்பர்ஸ் மேலே இருக்க நடவடிக்கை பத்தலைன்னு தான் அர்த்தம். அவங்க குற்றம் செஞ்சால் ரேப் பண்ணிட்டா ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அவ்வளோதான் தண்டனை, நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிடலான்ற மனநிலையில் அவங்க இருக்காங்க. அப்போ இதை கடுமையாக்க வேண்டியது அரசோட கடமை. இதுவே முதல் படியாக எடுத்துக்கிட்டு இனிமேல் ரேப் பண்ணுற தைரியம் ஒருத்தனுக்கும் வராத அளவுக்கு நடவடிக்கை இருக்கணும். அது பணம் இருக்கிறவனும் சரி, பவரில் இருக்கிறவனும் சரி, பணம் இல்லாதவனும் சரி, பவரில் இல்லாதவனும் சரி, எல்லாரையும் ரேப் பண்ணால் அவனுக்கு சாவுன்ற முடிவு வரணும். அந்த பயத்தை கொடுக்கணும். அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்குது. தமிழக அரசுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது. இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது அந்த மது போதை. அதையும் ஒழிக்கணும். அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. தயவு செஞ்சு இதை பண்ணி பாதுகாப்பு கொடுங்க. நன்றி.